இந்த நபர் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கார்டன்ல புதுசா ஒரு போன் பூத் இருக்கிறத பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றதுக்காக உள்ள போய் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த போன் பூத்துடைய கண்ணாடி டோர் அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கல. சரி காலாவது போகும்னு பார்த்தா அதுவுமே போக மாட்டேங்குது. அதனால அவர் அந்த போன் பூத்தை விட்டு வெளியில வந்துடலாம்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. பார்த்தா அவரால் டோரை திறக்கவே முடியல. அவரும் அவருடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி திறந்து பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகல. இப்போ அவருக்கு நம்ம அந்த போன் பூத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம்னு நல்லாவே புரிஞ்சிருது. அதே நேரத்துல ரெண்டு பேர் அந்த பக்கமா வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவரு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்னு சைக்கிலேயே சொல்றாரு. ஏன்னா அவர் பேசுறது வெளியே சுத்தமா கேட்கவே இல்ல. அவங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த டோரை திறக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணியும் வேலைக்கே ஆகல. நேராக பார்த்தா அந்த இடத்துல நிறைய மக்கள் கூட்டம் வந்து குவிய ஆரம்பிச்சிருது. மக்கள்லாம் இவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியாம இவர் ஏதோ உட்காந்து வித்த காட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. வந்து நம்மளாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த டோரை பிடிச்சி அவருடைய முழு பவரையும் பயன்படுத்தி பயங்கரமா இழுக்கிறாரு. பார்த்தா டோருடைய ஹேண்டில் தான் புட்டுக்கிட்டு கையோட வந்துச்சு ஒழிய அந்த டோர் கொஞ்சம் கூட திறக்கவே இல்ல. அதனால அவருக்கு பயங்கர கோவம் வந்து ஓடி வந்து அப்படியே அவருடைய ஷோல்டரை வச்சு இடிச்சு அந்த கண்ணாடியை உடைச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த கண்ணாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால அவரும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா சுத்தி இருக்கிற மக்கள்லாம் அவரை பார்த்து சிரிச்சு கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவரை காப்பாற்றணும்னு அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. அப்ப சடனா அந்த இடத்துல ஒருத்தர் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு அதுல ஏதாவது ஸ்க்ரூ இருக்கும், நம்ம அதை கலட்டி அவரை காப்பாத்திடலான்னு பாக்குறாரு. பார்த்தா அதுல ஒரு ஸ்க்ரூ போல்ட் நெட்னு எதுவுமே இல்ல. அதனால அவர் அந்த டோர்ல இருக்கிற ஒரு சின்ன கேப் வழியா அந்த ஸ்க்ரூ டிரைவர் விட்டு நீக்கி ஓபன் பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுது. அதே நேரத்துல அந்த இடத்துல கூட்டம் வர அதிகமாகிட்டே இருக்கு. அப்ப என்னடா கூட்டம்னு சொல்லிட்டு பார்க்க வந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரும் அந்த டோரை திறக்க ட்ரை பண்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்களும் அவமானப்பட்டது தான் மிச்சம். ஏன்னா அந்த டோரை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் டமால்னு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த பிறகு தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு அவங்க நம்மள எப்படியாவது காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே வருது. அவங்களும் அந்த போன் பூத்து கிட்ட வந்து சுத்தி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம மேல இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அப்படி சுத்தியோட கையை ஓங்குவார் பாருங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த போன் பூத்தை வச்சுட்டு போன ட்ரக் அந்த இடத்துக்கு வந்து இது எங்க கம்பெனியோட ஃபால்ட் தான் சார், இதை நாங்களே சரி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்த்து அப்படியே அந்த போன் பூத்தை அழகா ட்ரக்ல வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப கூட சுத்தமா அறிவே இல்லாத சுத்தி நின்னுட்டு இருந்த அந்த மக்கள் நம்ம ஹீரோவை பார்த்து கையாட்டுறது பாய் சொல்றதுன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோட்ல போற மக்கள் கூட நம்ம ஹீரோ ஏதோ சர்க்கஸ் காட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப வழியில ஒருத்தர் அதே மாதிரி ஒரு போன் பூத்துக்குள்ள நின்னு போன் பேசிட்டு வெளியில வர போறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கதவாவது ஓபன் ஆகுமான்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்து அவருடைய கதவு மட்டும் ஓபன் ஆகி அவர் வெளியில வந்துடுறாரு. அதை பார்த்த பிறகுதான் நம்ம ஹீரோக்கு தைரியமே வந்து இந்த பூத்துல தான் ஏதோ பிரச்சனை போல, நம்ம தான் உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவர் மனசை அவரே ஆறுதல் படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு இவங்க எப்படியாவது நம்மளை வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா அவருக்கு பக்கத்துல அதே மாதிரி ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவர மாதிரி அந்த ட்ரக்குக்குள்ள ஒருத்தர் டெலிபோன் பூத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரையும் அதே மாதிரி ட்ரக்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள இருந்த பயம் இன்னும் அதிகமாகி இவனுங்க நம்மள எங்க தாண்டா கொண்டு போக போறானுங்க, கொண்டு போய் என்ன பண்ண போறானுங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அப்படியே அந்த ட்ரக் சிட்டி லிமிட்டை தாண்டி வெளியவே வந்துருது. அந்த இடத்துல 3 சர்க்கஸ் கோமாளிகளை காட்டுறாங்க. அவங்க மட்டும் தான் இவரை பார்த்து மத்த மக்கள் மாதிரி சிரிக்காம இவருடைய நிலைமையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த ட்ரக் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுது. அந்த ட்ரக் இப்ப எங்க தாண்டா போகுதுன்னு பார்த்தா ரெண்டு பெரிய மலைகளுக்கு இடையில உள்ள ஒரு டனலுக்குள்ள போகுது. அதுக்குள்ள போன பிறகுதான் நம்ம ஹீரோவுடைய பயம் இன்னும் அதிகமாயிடுது. ஏன்னா அதுக்குள்ள எக்ஸாக்ட்டா இதே மாதிரி ஏகப்பட்ட டெலிபோன் பூத்தை நிறைய ஒர்க்கர்ஸ் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையுமே லோட ட்ரக்ல ஏத்தி வெளியில அனுப்பிக்கிட்டும் இருக்காங்க. அப்ப சடனா நம்ம ஹீரோவை ஒரு கிரேன் வந்து அப்படியே டெலிபோன் பூத்தோட தூக்கிட்டு போகுது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் எப்படி இந்த டெலிபோன் பூத்துக்குள்ள மாட்டினாரோ அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு அப்படியே இறந்து போய் கிடக்குறாங்க. யாரையுமே அவங்க வெளியில எடுக்கவே இல்ல. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனுங்க நம்மளை காப்பாத்த கூட்டிட்டு வரல, சாகடிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கானுங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்துறாரு. அது மட்டும் இல்லாம இவர மாதிரியே மாட்டிக்கிட்டு அவர் கூடவே இன்னொரு ட்ரக்ல வந்தவர் அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள இருந்த ஒயரையே எடுத்து அவருடைய கழுத்திலேயே அவரே நெரிச்சுக்கிட்டு செத்து போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவ்வளவுதானா இனிமே நம்மளால தப்பிக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே கீழே உட்கார்ந்துறாரு. கடைசியில அந்த கம்பெனிக்காரனுங்க முதல்ல இருந்த மாதிரியே ஒரு புது ரெட் கலர் டெலிபோன் பூத்தை எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி இருந்த இடத்திலே செட் பண்ணிட்டு அதோட டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிடுறானுங்க. கடைசியில அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள புதுசா யார் வந்து மாட்ட போறாங்கன்ற அதிர்ச்சியோடவே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்து மூலமா டைரக்டர் என்ன சொல்ல வராருங்கிறத சில மக்கள் அவங்களுடைய கணிப்பா என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெட் கலர் பாக்ஸ் தான் அவரு நம்மளுடைய மொபைல் போனாவும் டெக்னாலஜியாவும் காட்டி இருக்கிறதாவும் இது எல்லாமே நம்மளுடைய தேவைக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல. ஆனா நம்ம அதுலயே மயங்கி அதுக்குள்ளேயே மூழ்கி போய் வெளியில வர முடியாம மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கோம். அது போலதான் இந்த படத்துடைய ஹீரோவும் கால் பேசலான அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள போயிருப்பாரு. கடைசியில அவரால் வெளியில வர முடியாம அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அங்கேயே இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க.